வணக்கம் நண்பா, நான் உங்களுக்கு திலக்கிங். நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பெஸ்டான ஒரு அப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த லென்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே சூஸ் ஏ ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா கிளாசிக் லைட் ஹிட்ஸ், ஸோ பிரின்சிபல் லைட் ஹிட்ஸ், இது மாதிரி நிறைய உங்களுக்கு இந்த லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லைட்டை நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஸோ பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இந்த ஃபோட்டோவோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் சில விஷயங்கள் பண்ணலாம். இல்லை பிரைட்னஸில் போய் நீங்கள் பிரைட்னஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான அந்த பிரைட்னஸ் வரும். பிரைட்னஸ்னா கலர் அதிகமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தினா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஒப்பாசிட்டி இன்னும் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சேச்சுரேஷனையும் சேஞ்ச் பண்ணலாம். இது இந்த லைட் லீக்ஸ்க்கான கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ லைட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கடைசியில் ஃப்ளிப் அப்படின்னு இருக்கும். எதுக்காக ஃப்ளிப் பண்ணோன்னா இந்த லைட்டோட இந்த கிளாஸ் ஒளி வரணுங்கிறதுக்காக ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைட்டோட கலர் நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா ஒரிஜினலாகவே அந்த சன் சைடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கோங்க. ஸோ ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா அது லீக் மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் ஜூமின் இது மாதிரி நீங்கள் பெருசு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாகவே அந்த லைட் லீக்ஸ் வந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே உங்களை ஃபோட்டோவை வேறு லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நான் இந்த வச்சு தான் எடிட் பண்ணி நான் என்னோட சில ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ஃபாக் இது மாதிரி நிறைய ரெயின் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறத கிளிக் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம் இல்லை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு டைமில் ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ மேபி உங்கள் அப்டேட்டில் சரி பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் அப்ளை பண்ண சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த எஃபெக்ட் அப்ளை பண்ணணும். திரும்ப அதே போட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நண்பா, இன்னைக்கு பார்த்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ டெலிகிராமில் டெய்லியும் நான் போட வீடியோஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவான டெக் நியூஸும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்கள் திலக், இது டெக் தமிழ் டாட்ஸ்.